everyone, welcome to the channel. It's me Magima. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரு நாடுகளுக்குமே சுதந்திரமானது ஒரே காலகட்டத்தில் தான் வழங்கப்பட்டுச்சு. ஆனா பெண் கல்வி சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை ஒரே மாதிரி இல்ல. 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தான்ல பெண் கல்விக்காக குரல் கொடுத்த காரணத்திற்காக 15 வயது பள்ளி மாணவி ஒருத்தங்க சுடப்பட்டாங்க. இது நாடு எங்கிலுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த தாக்குதல்ல இருந்து மீண்டு வந்த பிறகும் இன்னுமே அவங்க பெண் கல்வி மற்றும் பெண் உரிமைக்காக பல தொண்டுகளும் பல பணிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்ப உலக நாடுகள் முழுக்க பிரபலமா இருக்கக்கூடிய மலாலா. இந்த மாதிரியான காலங்கள்ல பாகிஸ்தான்ல நிலைமை இப்படி இருக்கும்போது இந்தியாவில் நிலைமை முற்றிலுமா வேற மாதிரி இருந்துச்சு. இந்தியால பெண் கல்வி மற்றும் பெண் உரிமைக்காக பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கல்வி பெறக்கூடிய பெண்களோட சதவீதமும் வருடந்தோறும் உயர்ந்து கொண்டே போச்சு. ஆனா இந்தியாவிலையும் இந்த நிலையானது ரொம்ப எளிதில் ஏற்படல. இதற்காக பலருமே பல போராட்டங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. பலர் பெண் கல்விக்காக போராடி இருந்தாலுமே இதற்கு வலுவான அடித்தளம் அமைத்தது நம்ம இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியையான சாவித்ரிபாய் பூலே. இவங்க வாழ்க்கையானது எப்படி இருந்துச்சு, பெண் கல்விக்காக இவங்க எத்தனை துயரங்களை தாங்க வேண்டி இருந்துச்சுன்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். 1831 ஜனவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்தவங்க தான் சாவித்ரிபாய். குழந்தை திருமணமானது நடைமுறையில இருந்த காலகட்டம் அது. அதனால சாவித்ரிபாய்க்கு 9 வயது இருக்கும் போதே 12 வயது உடைய ஜோதிராவ் பூலேங்கிறவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுச்சு. பல பெண்களுக்கு சிறு வயதிலேயே செய்து வைக்கப்படுற திருமணம் தான் அவங்க கனவுகளுக்கான முற்றுப்புள்ளியா இருந்திருக்கு. ஆனா சாவித்ரிபாயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அவங்க கனவுகளை காணவும் கனவுகளுக்காக போராடுறதுக்கும் அடித்தளமா இருந்ததே திருமணம் தான். ஏன்னா அவங்க கணவர் ஜோதிராவ் பூலே 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆண்களோட சிந்தனைகளுக்கு மாறுபட்டு இருந்தாங்க. ஜோதிராவ் ஆண் பெண் சமத்துவத்தாலையும் பெண் கல்வியாலையும் தான் இந்த சமூகமானது முன்னேற்றம் அடையுங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமா இருந்தாங்க. அதனால சாவித்ரிபாய்க்கு எழுதவும் படிக்கவும் ஜோதிராவ் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அந்த காலத்துல கல்வியானது உயர் ஜாதி ஆண்களுக்கு மட்டுமே அமைக்கப்பட்டதா பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதனால கீழ் ஜாதியில இருந்து சாவித்ரிபாய் படிச்சது ஆண் ஆதிக்கம் கொண்ட பலருக்கும் பிடிக்கல. ஆனா சாவித்ரிபாய் படிப்புல ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாங்க. அதனால கல்வி அறிவுங்கிறது எல்லா பெண்களுக்கும் அவசியம்ங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்துதான் கல்வி உரிமைக்கான பயணத்தை ஜோதிராவும் சாவித்ரிபாயும் தொடங்கினாங்க. இதோட பிரதிபலிப்பா 1848ல பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதற்கு அவங்க மிகப்பெரிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. ஊர் மக்களும் அவங்களோட உறவினர்களும் ஜோதிராவ் மற்றும் சாவித்ரிபாயை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சாவித்ரிபாய் மற்றும் ஜோதிராவோட நண்பரான உஸ்மான் ஷேக் அப்புறம் அவங்க தங்கச்சி ஃபாத்திமா ஷேக் தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டிலேயே இவங்க 2வது பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாத்திமா ஷேக் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லி கொடுத்தாங்க. ஃபாத்திமா ஷேக் தான் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை. மக்கள் என்ன எதிர்த்தாலும் என்ன பேசினாலும் சாவித்ரிபாய் மற்றும் ஜோதிராவ் அவங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இதனால பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. மொத்தமா இவங்க 18 பள்ளிக்கூடங்களை தொடங்கி வச்சிருந்தாங்க. 1848ல 8 பெண்களோட தொடங்கப்பட்ட இவங்க கல்வி பயணமானது 1851ல 150 பெண்களா உயர்ந்துச்சு. இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா 1852ல இவங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பெண்களோட எண்ணிக்கை 10% அரசு பள்ளியில படிச்ச ஆண்களோட அதிகமா இருந்துச்சு. பெண்கள் படிக்கிறதையோ இல்ல பெண்கள் ஆண்களுக்கு இணையா வரதையோ பிடிக்காத மக்களுக்கு இது ரொம்ப பெரிய தலைவலியை ஏற்படுத்துச்சு. இதோட விளைவா சாவித்ரிபாய் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது ஒரு சேலை கையோட எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா இவங்க மேல கோவத்துல இருக்க மக்கள் எல்லோரும் இவங்க பள்ளிக்கு செல்லும் போது சேறு கல் மாட்டு சாணங்களை கொண்டு தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது எதுவுமே சாவித்ரிபாயோட பயணத்தை நிறுத்தல. சாவித்ரிபாய் மற்றும் ஜோதிராவ் பெண் கல்விக்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. 1890ல ஜோதிராவ் இறந்த பிறகும் சாவித்ரிபாய் பெண் கல்வி மற்றும் பெண் உரிமைக்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. 1897ல சாவித்ரிபாயும் காலமானாங்க. ஜோதிராவ் மற்றும் சாவித்ரிபாய் இவங்க இருவருமே தங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் பெண் கல்விக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடினாங்க. பெண் கல்விக்காக இவங்க போராடாம இருந்திருந்தா பெண் கல்வி சுதந்திரம்ன்றது எந்த காலகட்டத்துல கிடைத்திருக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது. இப்ப இந்தியாவுல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் பணிபுரியவும்
கல்வி அறிவை பெறுவதற்கும் அடித்தளம் அமைத்தது இவங்க தான். தங்கள் இறுதி காலம் வரை பெண் கல்விக்காக போராடிய ஜோதிராவ் மற்றும் சாவித்ரிபாயை பற்றி நம்ம எல்லோருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி. When the women are empowered, society with stability gets assured.